சங்கீதத்தின் புஸ்தகம் 24:8. சங்கீதத்தின் புஸ்தகம் 24:8 வாசிக்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. யார் இவர்? வல்லமை நிறைந்தவர். நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமாக உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதை குறித்த அறிவு வேண்டும். அவர் வல்லமை நிறைந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் வல்லமைக்கே உரியவர், சகல வல்லமைக்கும் அவர் மாத்திரமே உரியவர். ஹல்லேலூயா. நமக்கே டவுட்டாக இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, ஆகுமா ஆகாதா? நீ இப்படியே இரு. விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் ஒன்றுமே இல்லை. நடுத்தருவில் அவனை விட்டுட்டாலும் அவன் கொஞ்ச நாளில் பயங்கரமாக துளுத்து வருவான். ஏன்னா அவன் விசுவாசிக்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அவனுக்கு தெரியும். நான் ஆராதிக்கிறவர் யார் தெரியுமா? அவர் வல்லமை நிறைந்தவர். நான் நடுத்தருவில் இன்னைக்கு நிற்கிற மாதிரி தெரியும். திடீரென்று ஒரு மாற்றம் வரும், திடீரென்று ஒரு அசைவு வரும், திடீரென்று ஒரு செயல் நடக்கும். என் நிலைமையே வேற. ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற நீங்கள் மாறலன்றதை விட்டு மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வசனங்களை தியானித்து, அவருடைய வல்லமையை தியானித்து பேச ஆரம்பி, திடீரென்று மாறிவிடும். இன்னைக்கு ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கு வக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ ஃப்ளைட்டில் போகக்கூடிய காலத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். பறந்துக்கிட்டே இருப்ப, டைமே இல்லாமல் பறக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை வைப்பார். திடீரென்று மாறும். நீ அவருடைய வல்லமையை தியானிக்க ஆரம்பித்தால், அவருடைய வல்லமையை தியானித்து பேச ஆரம்பித்தால் திடீரென்று எல்லாமே மாறிவிடும். மக்கள் இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உதாசீனமாக தான் பார்ப்பாங்க. அப்படியே பார்க்கலாம். அதை விட்டுரு நீ இங்கே பாரு. அவருடைய வல்லமையை தியானித்து பேசு. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பேர், எத்தனையோ தலைமுறைகள். அந்த குடும்பத்தை பின்னாடி விசாரித்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வந்தாங்க தெரியுமாங்க, இந்த சபைக்கு வருமா எப்படி வந்தாங்க தெரியுமாங்க. ஆனால் நல்ல விசுவாசமானவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல உதாரத்துவமாக இருக்கிறவங்க, நல்ல உழைக்கிறவங்க, நல்ல கொடுக்குறவங்க. கொஞ்ச காலத்தில் திடீர்னு பார்த்தா அவங்க நிலைகள்லாம் வேற மாதிரி ஆகிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. அவருடைய வார்த்தைகள் அத்தனை மேன்மையானது. சங்கீதம் 29:4 வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமான ஒரு சத்தம் கொடுத்தாருன்னா வல்லமை வெளிப்படுமா. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விடுவிக்க முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எதிரிகள் எவ்வளவு எதிராய் நின்று கொண்டிருந்தாலும், அவர் ஒரே ஒரு சத்தம், இந்த வேதத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக உனக்கு விடுதலை தான். உன் கர்ப்ப வேதனை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ஏன்னா அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமுடையது. ஹல்லேலூயா. அந்த வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நீங்கள் காத்திருக்க.